ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 9ஆம் அத்தியாயம். பானுவால் ரங்பிங் கொல்லப்பட்டது. பிரத்யும்னனுக்கும் சிசுபாலனுக்கும் இடையே நடந்த கடுமையான போர் மற்றும் சேதியை பிரத்யும்னன் வென்றது. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இப்படி கூறுகிறான் எதிரி. ஒரு காட்டு யானை காட்டிற்குள் நுழைவது போல ஒரு கேடயம் மற்றும் வாளுடன் ஆயுதம் ஏந்திய ஆதன் பானு எதிரி படைக்குள் கால்நடையாக நுழைந்தான். பானு தனது வாளால் எதிரி வீரர்களின் கரங்களை வெட்டினான். யானைகளும் குதிரைகளும் அருகில் தோன்றிய போதும் அவன் அவற்றை தனது வாளால் இரண்டாக வெட்டினான். அவன் போர்க்களத்தில் தனியாக சுற்றி திரிந்தான். எதிரிகளின் எல்லைகளை துண்டித்தான். அவனுடைய ஒரே துணை அவனுடைய வாள். மூடுபனி மற்றும் மேகங்களால் மறைக்கப்பட்டிருந்தாலும் சூரியன் அதன் பிரகாசத்துடன் பிரகாசிப்பது போல எதிரிகளால் சூழப்பட்டிருந்தாலும் வீரமிக்க பானு தனது விதிவிலக்கான பிரகாசத்தை வெளிப்படுத்தினான். மிதிலேஸ்வர மன்னரே, சூரியனின் வாளால் யானைகள் வெட்டப்பட யானைகளின் தலைகளிலிருந்து முத்துக்கள் போர்க்களத்தில் விழுந்தன. அதேபோல் வானுலகின் நட்சத்திரங்கள், ஒளிரும் வடிவங்கள், அவற்றின் புண்ணிய செயல்கள் தீர்ந்து போகும்போது வானத்திலிருந்து பூமிக்கு விழுகின்றன. அந்த போர்க்களத்தில் வலிமை மிக்க வீரன் பானு ரங்கா மற்றும் பிங்கின் மீது உயர்ந்தது. எதிரி படையை ஒரே பார்வையில் தோற்கடித்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்த வாளால் பானு ரங்கா மற்றும் பிங்கின் தேர்களை அழித்து அவர்களின் தேரோட்டிகள் உள்பட அவர்களின் குதிரைகளை 2 துண்டுகளாக வெட்டினான். பின்னர் உத்பத வீரன் ரங்கா மற்றும் பிங்காவும் வாள்களை எடுத்து பானுவை தாக்கினான். ஆனால் அவர்கள் பானு கேடயத்தை அடைந்தவுடன் 2 வாள்களும் உடைந்தன. பானுவின் வாளின் அடியால் ரங் மற்றும் பிங்கின் தலைகள் போர்க்களத்தில் ஒன்றாக விழுந்தன. அது ஒரு அற்புதமான விஷயம். தளபதிகளால் பாராட்டப்பட்ட வெற்றி வீரன் பானு ரங்கா மற்றும் பிங்கின் தலைகளுடன் பிரத்யும்னனின் முன் வந்தான். அந்த நேரத்தில் மனித எக்காலங்களுடன் தெய்வங்களின் எக்காலங்களும் ஒலித்தன. எல்லா இடங்களிலும் ஆரவாரம் இருந்தது. தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். ரங் மற்றும் பிங்கு கொல்லப்பட்ட செய்தியை கேட்டதும் சிசுபாலனின் கோபத்திற்கு எல்லையே இல்லை. அவர் யாதவர்களுக்கு முன்பாக ஒரு தேரில் ஏறி விஜய்ஷீலர் சவாரி செய்தார். அவருடன் இணைந்து ஏராளமான பிரம்மாண்டமான யானைகள் சவாரி செய்தன. ஒவ்வொன்றும் தங்க நிறத்தில் பொருத்தப்பட்டவை மற்றும் இரத்தின போர்வைகளால், கம்பளங்கள் அல்லது தொட்டில் அவற்றால் அலங்கரிக்கப்பட்டவை. அவற்றின் மணிகளின் ஓசை வெகு தூரம் எதிரொலித்தது. தெய்வங்களின் விமானங்களை போன்ற அழகான ரதங்கள், காற்றை போன்ற வேகமான கோபுரங்கள் மற்றும் வித்யாதரர்களை போன்ற வீரமிக்க வீரர்கள் ஆகியோருடன் அவர் பூமி எங்கும் எதிரொலித்தார். நரேஸ்வர மன்னரே, சிசுபாலனின் படை நெருங்கி வருவதை கண்ட வில்லாளிகளில் சிறந்த பிரத்யும்னன் தேவேந்திரன் கொடுத்த தேரில் ஏறி அதை எதிர்கொள்ள அனைவருக்கும் முன்னால் சென்றான். அவன் தனது சங்கத்தை எடுத்து ஊதி எல்லா திசைகளிலும் வானத்திலும் எதிரொலித்தான். மற்றவர்களை மதிக்கும் மன்னன் அந்த சங்கம் ஊதுவது எதிரிகளின் இதயங்களை நடுங்க வைத்தது. சிசுபாலனின் பெரிய படை ஒரு அரச அரண்மனை அல்லது அரச கோட்டையை போல அணுக முடியாததாக இருந்தது. அதில் நுழைய ருக்மிணி நந்தன் பிரத்யும்னன் திடீரென்று அம்புகளால் ஆன ஏணியை கட்டினான். மீண்டும் மீண்டும் தனது வில்லை அசைத்து தமகோஷ நந்தனின் மகனான புத்திசாலி சிசுபாலன் தத்தாத்ரேயரிடம் கற்றுக்கொண்ட பிரம்மாஸ்திரத்தை குறிவைத்தான். அதன் மகத்தான பிரகாசம் எல்லா இடங்களிலும் பரவுவதை கண்ட ருக்மிணி நந்தன் பிரத்யும்னனும் போர்க்களத்தில் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி எதிரியின் ஆயுதத்தை விளையாட்டுத்தனமாக அளித்தார். நரேஸ்வரரே, மன்னரே, பின்னர் மகா ஞானி சிசுபாலன் அங்காராஸ்திரத்தை பயன்படுத்தினான். அதை ஜமதக்னி நந்தன் பரசுராமர் மகேந்திர மலையில் அவருக்கு கொடுத்தார். அந்த நெருப்பிலிருந்து கனல் மழை பெய்ததால் பிரத்யும்னனின் படை மிகவும் கலக்கமடைந்தது. பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குமாரர் மகா திவ்ய பர்ஜன்யாஸ்திரத்தை பயன்படுத்தினார். இதன் காரணமாக மேகங்களிலிருந்து அடர்த்தியான நீர் ஓடைகள் விழத் தொடங்கின.
அதனால் அனைத்து கனல்களும் அழிந்தன. பின்னர் சிசுபாலர் கோபமடைந்து கஜாஸ்திரத்தை ஓதினார். இது மலையாச்சலத்தில் அகஸ்திய முனிவரால் அவருக்கு கற்பிக்கப்பட்டது. அந்த ஆயுதத்திலிருந்து கோடிக்கணக்கான ராட்சத யானைகள் வெளிப்பட்டன. போர்க்களத்தில் அவர்கள் பிரத்யும்ன முனிவரின் படையை முறியடிக்க தொடங்கினர். இது யாதவ படைகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போரில் தீவிரமாக முன்னேறி வந்த பிரத்யும்னன் நரசிம்ம ஆயுதத்தை குறிவைத்தான். இது நரசிம்மரின் தோற்றத்தை வெளிப்படுத்தியது. அவர் தனது கர்ஜனையுடன் எதிரொலித்தார். அவரது மேனி பிரகாசித்தது. அவரது கழுத்து மற்றும் வால் நீண்ட முடியால் மூடப்பட்டிருந்தன. அவரது நகங்கள் வளைவுகள் போன்றவை அவரது மூர்க்கத்தை அதிகரித்தன. நரசிம்மர் சத்தமாக கர்ஜித்து போர்க்களத்தில் யானைகளை விழுங்கினார். யானைகளின் தந்தங்களை கிழித்து பகவான் நரசிம்ம சுவாமி மறைந்து யானைகளின் முழு கூட்டத்தையும் நசுக்கினார். பின்னர் வலிமை மிக்க சிசுபாலன் ஆவேசமாக தாக்கிய பரிதா. இருப்பினும் மாதவ பிரத்யும்னன் யமனின் கதாயுதத்தால் அவரை இரண்டாக தாக்கி இரண்டாக வெட்டினார். பின்னர் சேத்திராஜன் சிசுபாலனின் கோபத்திற்கு எல்லையே இல்லை. தனது கேடயம் மற்றும் வாளுடன் ஆயுதம் ஏந்திய அவர் எரியும் நெருப்பில் கட்டப்பட்ட காத்தாடியைப் போல பிரத்யும்னனை நோக்கி சென்றார். ஒரு வேகமான அடியால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வலிமைமிக்க யமனால் தனது வாளை தூக்கி அதையும் அவரது கேடயத்தையும் உடைத்தார். பின்னர் யாதவ பிரத்யும்னன் திடீரென்று வருணன் கொடுத்த கயிற்றால் தம்கோஷனின் மகன் சிசுபாலனை கட்டி போர்க்களத்தின் வழியாக இழுத்துச் செல்லத் தொடங்கினான். இப்போது ஆவேசமாக தனது வாளை பிடித்து கொண்டு சிசுபாலனை முடிக்க எண்ணினான். அந்த நேரத்தில் காட்னே மிகுந்த பலத்துடன் முன்னேறினான். அவன் முன்னோக்கி சென்று அவன் இரு கரங்களையும் பற்றி கொண்டான். படித்துறையானது கூறியது, ருக்மிணி நந்தனா, அது மிகவும் பரிபூரண மகாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கரங்களால் கொல்லப்பட வேண்டும். எனவே அதை கொன்று தேவர்களின் வார்த்தைகளை பொய்யாக்காதே. நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, சிசுபாலனை கட்டிக்கொள் என்று கூறுகிறார். அவர் அழைத்து செல்லப்பட்ட போது பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் சேதிராஜா தம்கோஷா பரிசுகளுடன் பிரத்யும்னனின் முன் தோன்றினார். அவர் நெருங்கி வருவதை கண்ட பிரத்யும்னன் விரைவாக தனது ஆயுதங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு முன்னேறினார். சேத்திராஜரின் பாதங்களில் தலை வணங்கி மரியாதை செலுத்தினார். மகாராஜா தம்கோஷன் பிரத்யும்னரை சந்தித்து அவரை ஆசீர்வதித்து மூச்சு திணறிய குரலில் உரையாடினார். தாமிரகோஷ்ணர் கூறினார், யாதவ சிரோன்மனே பிரத்யும்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தயாநிதே, என் மகன் செய்த குற்றத்தை மன்னியுங்கள். பிரத்யும்னன் கூறினார், இறைவா, இது என்னுடைய தவறோ அல்லது உங்களுடைய தவறோ அல்லது உங்களுடைய மகனுடைய தவறோ அல்ல. எது நிகழ்ந்தாலும் அது இனிமையானதாகவோ அல்லது விரும்பத்தக்கதாகவோ இருந்தாலும் அது காலத்தின் செயலாக நான் கருதுகிறேன் என்றார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதைத்தான் பிரத்யும்னன் செய்தார். வேண்டுகோளின் பேரில் மன்னர் தம்கோஷர் அவர்களால் கட்டப்பட்டிருந்த சிசுபாலனை விடுவித்து சந்திரிகாபுரிக்கு அழைத்து சென்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போலவே பிரகாசமாக இருந்த பிரத்யும்னரின் வலிமை மற்றும் வீரம் குறித்த செய்தியை கேள்விப்பட்ட எந்த மன்னரும் அவரை எதிர்த்து போராட தயாராக இல்லை. அனைவரும் அமைதியாக அவருக்கு பரிசுகளை வழங்கினர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித் காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னர் சம்பாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான ரங்கபிங்க படுகொலை, சிசுபால போர் மற்றும் சேதி வெற்றி என்ற தலைப்பு கொண்ட 9ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.